அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். இவ்வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலில் முதலில் பார்ப்பவர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மானிய விலையில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உணவுப் பொருட்களில் அதிகளவு கலப்படம் உள்ளதாகவும் எடை குறைவாக இருப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை இனிமேலிருந்து திறந்த மூட்டைகளிலிருந்து வழங்காமல் பாக்கெட் வடிவில் சீல் வைக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் என்று அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள 34,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளுக்கு சாக்கு மூட்டை மூலம் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. இது ரேஷன் கடையில் சேமித்து வைக்கும் போது சுகாதாரமற்ற வகையில் திறந்து வைக்கப்படுவதால் எலி, கரப்பான் பூச்சி உள்ளிட்டவை சர்வசாதாரணமாக ஏறி இறங்கி வருகிறது. இதேபோல கடைகளில் கைகளால் அளந்து வழங்கப்படுவதால் பல்வேறு நடைமுறை சிக்கல்களும் புகார்களும் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு கிடங்குகளிலேயே அதே நவீன எந்திரங்கள் மூலம் துல்லியமாக எடை போடப்பட்டு முத்திரையிடப்பட்ட பாக்கெட்டுகளாக பொருட்களை தயாரிக்க தீவிர ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அரிசியை 5லிருந்து 10 கிலோ பாக்கெட் என்ற முறையிலும், சர்க்கரை, கோதுமையை 1 கிலோ முதல் 5 கிலோ பாக்கெட் வரை நவீன எந்திரம் மூலம் அடைத்து நேரடியாக ரேஷன் கடைக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் திறந்த நிலையில் வைக்கப்படும் பொருட்கள் ஈரப்பதம், தூசி, பூச்சிகளால் பாதிக்கப்படுவதும், தரம் குறைந்த பொருட்கள் தளைக்கப்படுவதும் பாக்கெட் முறையில் முற்றிலும் தடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் உயர்தரமான பொருட்கள் மக்களுக்கு சென்றடைய வாய்ப்பு உருவாகியுள்ளது. இது மட்டுமில்லாமல் ரேஷன் கடையில் நீண்ட நேரம் காத்திருந்து பொருட்களை இடை போட்டு வாங்கும் நிலை மாற்றப்பட்டு உடனடியாக ரேஷன் பொருட்களை வாங்கும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது. இதனை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தும் வகையில் விரைவில் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் பாக்கெட்டில் சீல் வைத்து விநியோகிக்கப்பட உள்ளது. இதனால் ரேஷன் பொருட்கள் எந்தவித முறைகேடுகளும் இல்லாமல் இந்த திட்டம் மூலம் அனைவருக்கும் சென்றடையும். ரேஷன் கடையில் மேற்கொள்ளப்படும் அதிரடி நடவடிக்கை பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. வீடியோ பயனுள்ள வகையில் அமைந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி.